கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 6. ரகுராமன் மறைந்து 6 வருடங்கள் கடந்திருந்தது. ஜானகிக்கு அவர் பணிபுரிந்த வங்கியில் வேலையை கொடுக்க அவர் அதில் தன் முழு கவனத்தை செலுத்தி கடுமையாக உழைத்து தன் மதிப்பை பெற்று வந்தார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரேவதியின் வன்மம் மட்டும் குறைந்த பாடாக இல்லை. உறவினர் திருமணங்களுக்கு ஜானகி செல்வதை தவிர்த்து வந்தாலும் பூமாவும் பத்மாவதியும் அவரை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று விடுவார்கள். பூமா தன் மண்ணியை தலையில் வைத்து கொண்டாடினார். ரேவதி பேசும் பேச்சிற்கு அவ்வப்போது பதில் கொடுப்பதும் அவரே. ஜானகிக்கு பக்கபலமாக இருந்து வந்தார். அன்று ஒரு திருமண விசேஷத்திற்கு அனைவரும் குடும்பத்துடன் சென்றபோது சுமங்கலி பெண்களை சீர் சம்பிரதாயம் செய்ய அழைத்தபோது ரேவதி எழுந்து செல்ல, பூமாவா, நம்மளதான் கூப்பிடுறா என்று ஜானகியை தவிர்க்கும் விதத்தில் அழைத்தார். மணி, நான் என்னைக்கு வந்திருக்கேன்? ஆத்துக்கு பெரியவா, நீங்களே போயிட்டு வாங்கோ, நான் இங்கே ஜானகி மணியோட இருக்கேன் என்றார். பூமா வழக்கமாக செய்யும் செயல்தான் இது. ஜானகி எந்த இடத்திலும் மனம் நோக்காமல் பார்த்து கொண்டாலும் ரேவதி அதை சோதனை செய்வது போலதான் செயல்படுவார். பூமா, நீங்க போயிட்டு வாங்கோளே, என்னால் நீங்க போகாம இருக்க வேணாம், நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம் என்று ஜானகியும் பூமாவை அனுப்பி வைக்க பாடுபட, ஆனாலும் பூமா கேட்ட பாடாக இல்லை. அது சரி, இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருப்ப பூமா? எப்போவுமே உனக்கு சின்ன மண்ணி தான் கண்ணுக்கு தெரியுமா? நான் கூப்பிடுறேனோ, வா என்று வீம்பாக அழைக்க பத்மாவதியும் பூமாவை செல்லும்படி கூறினார். வேறு வழியில்லாமல் பூமாவும் ரேவதியுடன் சென்று அந்த திருமணத்தில் செய்ய வேண்டிய முறைகளை செய்து கொண்டிருந்தார். சௌமியா 11 வயதில் அடியெடுத்து வைத்திருந்த சமயம். திருமண வீட்டில் ஸ்ரீபிரியாவும் சௌமியாவும் பட்டுப்பாவாடை சட்டையில் குட்டி தேவதைகள் போல வலம் வந்தனர். வரவேற்பில் நின்று அனைவரும் பன்னீரை தெளித்து சந்தனம் குங்குமம் கொடுத்து வரவேற்று கொண்டிருந்தார்கள். அந்த வயதிற்கேற்ற சுவாரஸ்ய பேச்சுகளும் தங்களுக்கு பிடித்த சினிமா நட்சத்திரங்களை பற்றி பேசி மகிழ அங்கு வந்த அவர்கள் வயதை ஒற்ற மற்ற பெண்களும் அவர்களுடன் இணைந்தனர். இங்க பாரு பூமா, ஜானகியோட நிலைமையை நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீயும் அவளோட உட்கார்ந்துருக்கிறது நல்லதில்ல. நாங்க எல்லாரும் உன்னை கவனிச்சுட்டு தான் வரோம், எதுலையும் முன்ன இருந்து கலந்துக்கிறதில்ல என்று அவர்கள் உறவுக்கார பெண்மணி ஒருவர் பூமாவிடம் சொல்ல, அதற்கு ரேவதி, நன்னா எடுத்து சொல்லுங்கோ, நான் சொன்னா யாரும் எங்க ஆத்துல கேட்க மாட்டா. அவ நிலைமைக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? அவளுக்கு நாளைக்கு அவளோட சொந்த பொண்ணுக்கே ஒரு நல்லது கெட்டதுனா கூட முன்ன இருந்து பண்ண முடியாத நிலைமை. அதுக்காக நீயும் மூலையிலே உட்காருவியா என்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூற பூமாவுக்கு அடக்க முடியாமல் கோபம் எழுந்தது. மணி, ஏதோ பெரியவா கூப்பிடறலேன்னு வந்தா இந்த மாதிரியெல்லாம் என்ன பேச்சு? ஏன் சௌமிக்கு நாம எல்லாம் இல்லையா? அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ற காலத்துல நீங்களும் அண்ணாவும் தான் அந்த இடத்துல இருந்து எல்லாம் பண்ணணும். இனிமே இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என்னை எங்கேயும் கூப்பிடாதேள் என்று ரேவதியிடம் புரிந்துவிட்டு பூமாவிடத்தை விட்டு நகர்ந்தார். இதை அனைத்தையும் ஒன்று விடாமல் கேட்ட சௌமியாவிற்கு தன் அன்னையை இப்படி பேசியது அவள் அடிமனதில் நன்கு ஒட்டி கொண்டது. ஏனோ அந்த நொடியிலிருந்து ரேவதியை அடியோடு வெறுக்க ஆரம்பித்தாள். தன் அன்னையை அடிக்கடி புறம் பேசினாலும் இப்படி அவர் நிலைமையை குத்தி பேசியதும் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அந்த திருமணம் முடிந்து 1 வாரம் கடந்த நிலையில் சௌமியா பூப்படைந்திருந்தாள். பூமா, சௌமியா பாத்ரூம்ல இருக்கா, ஏதோ கூப்பிடுறா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, சத்த என்னன்னு போய் பார்த்துட்டு சொல்றியா என்று ஜானகி கேட்க, பூமா அதை யூகித்து சந்தோஷத்துடன் சௌமியாவை பரிசோதித்து விட்டு வெளியே வந்தவர், மன்னி, நம்ம சௌமி பெரியவளாயிட்டா, நீங்கோ பாட்டி ஆயிட்டேள். பெண் பிள்ளையை பெற்றவர்களை இப்படி சொல்லி வாழ்த்துவது அவர்களது பழக்கம். இன்று சந்தோஷமாக கூற ஜானகிக்கு எல்லையில்லா சந்தோஷம் பொங்கியது. அந்த 3 நாட்களும் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் பூமா இழுத்து போட்டு எடுத்து செய்தார். தனக்கு ஏதோ உடல் நலம் சரியில்லையா என்று எண்ணிய சௌமியாவை, சௌமி குட்டி, இது எல்லாம் பொம்மநாட்டிக்கும் வர்றது தான்டா கண்ணா, இதுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது, உனக்கு இந்த 3 நாள் நல்ல ரெஸ்ட், வா என்று தன் மருமாளை சமாதானம் செய்த வண்ணம் பூமா சௌமியாவிற்கு மேலும் சடங்கு செய்ய தயாராகினர். பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் ஆண் பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் தெரிய வருவது இயல்பு என்றதால் அன்று வீடே பரபரப்பாக இருந்ததை பார்த்த விஷ்ணு அதன் காரணத்தை தெரிந்து கொண்டான். சௌமியாவையும் துணைக்கு ஸ்ரீபிரியாவையும் மனையில் அமர்த்தி இருவருக்கும் நலங்கிட்டு தலையில் பூவை சூடினார் பூமா.
அதை கைகளை கட்டி பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவிற்கு மனதில் முதல் முறை ஒருவித ஈர்ப்பு சௌமியாவின் மீது ஏற்பட்டது. தன்னுடைய முறைப்பெண் என்ற எண்ணத்தில் ஏற்பட்ட உணர்வும் அதற்கு ஒரு வகை காரணம் என்றால், ஒரே நாளில் சௌமியாவின் முகம் மொத்த அழகியும் கூடியிருப்பதாக கண்டான். கல்லூரியில் அப்போதுதான் காலடி எடுத்து வைத்திருந்த முதல் வருடம் அவனுக்கு. இதை பருவக்கோளாறாக அவன் நினைக்கவில்லை. அதே சமயம் தன் எண்ணம் தவறோ என்ற தவிப்பிலும் இருந்தான். பிறந்தது முதல் ஒன்றாக வளர்ந்து வருபவர்கள். அதனால் சௌமியா அவனை அண்ணா என்று அழைத்தே வளர்ந்தாள். இருவருக்கும் 5 வயது வித்தியாசம் இருக்கும் நிலையில் அவளும் மரியாதை கொடுக்கும் காரணத்தினால் அப்படியே அழைத்து வளர்ந்தாள். நேற்று வரை அண்ணா என்ற வார்த்தையை கேட்டவனுக்கு சௌமியா இனி தன்னை அப்படி அழைக்க கூடாது என்று அந்நேரத்தில் அவனை அறியாமல் தோன்றியது. பூமா, முதல்ல வாசலை தெளிச்சு கோலம் போடுங்கோ. ரேவதி, கொஞ்சம் மஞ்சள் பொங்கலும் கத்திரிக்காய் கொஸ்தும் அப்படியே கொஞ்சம் வெத்தலையும் பொரிச்சுடு என்று பத்மாவதி அவர்களின் சடங்கு வழக்கங்களை வரிசையாக கட்டளையிட அவர்களும் செய்தனர். 2ஆம் நாளன்று பூமா, அம்மா, இன்னைக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னா அப்படியே பண்ணிடுறோம் என்று பத்மாவதியிடம் ஆலோசனை கேட்க, அவரும் கொஞ்சம் கருப்பு எள்ளை ஊற வச்சு அப்புறம் வடிகட்டிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சி குழந்தைக்கு சின்ன சின்ன உருண்டையாக கொடுங்க. வயிற்றுல இருக்க மொத்த அழுக்கும் வந்துடும். அதே மாதிரி நாளைக்கு 3ஆம் நாளைக்கு உளுந்தம்பருப்பை ஊற வச்சு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி அதை வெள்ளைப்பாகலை போட்டு கொடுத்துடுங்கோ. 4ஆம் நாள் புட்டு பண்ணி அலங்கார தலையை பண்ணிடலாம் என்று வரிசையாக பத்மாவதி அந்த 3 நாட்களும் செய்ய வேண்டியவை கூறினார். இவை அனைத்திலும் ஜானகி கலந்து கொள்ளாமல் தான் இருந்தார். சௌமியாவின் மனம் அதை குறித்து கொள்ள தவறவில்லை. சௌமியாவிற்கு அத்தை சார்பில் வாங்க வேண்டிய பட்டு துணியை பூமா சென்று வாங்க, ஜானகி அவரிடமே பணத்தை கொடுத்து ஜானகி தன் சார்பாக நகையை வாங்க கூறினார். 4ஆம் நாள் அன்று சௌமியாவிற்கு தலைக்கு ஜலம் சேர்த்துவிட்டு அவளை அலங்கரித்து கொண்டிருந்தனர். ராமர் நீல நிறத்தில் தாமரை வண்ண சரிகை வைத்த பட்டுப்பாவடையும் பார்டர் நிறத்தில் ரவிக்கையும் தாவணியும் அணிந்தவள் காதுக்கு பத்மாவதி சீராக கொடுத்த வைரக்கல் தோடும் ஜிமுகியும் ஊஞ்சலாட, கழுத்தில் ஜானகியின் சேமிப்பில் வாங்கிய சிறிய மாங்காய் மாலையும் மெல்லிய கோதுமை சங்கிலியும் அணிந்து கைகளுக்கு ஒரு ஜதை தங்க வளையல்கள் அணிந்து வந்தவளை மணையில் அமர்த்தி வைத்தனர். சௌமியாவின் முன் சீர்தட்டுகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஜானகியின் அண்ணன் ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவி சுஜாதாவும் மாமன் முறை செய்ய சௌமியாவிற்கு மாலை அணிவித்து 2 பவுனில் ஒரு சங்கிலியும் 1 பவுனில் மோதிரமும் அணிவித்து பட்டு பாவாடை தாவணியை வெற்றிலை பாக்கு தட்டில் வைத்து கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். எதுக்கண்ணா இவ்வளவு செலவு பண்ற? கீர்த்தனாவோட கல்யாண செலவு வேற வச்சுண்டு இருக்க என்று ஜானகி ஸ்ரீதரிடம் சொல்ல, அதற்கு அவரும் புன்னகைத்து, நான் பண்ணுறது ரொம்ப கம்மிடா, கீர்த்தனாக்கு எல்லாம் சேர்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நீ அத்தையா வந்து அவளுக்கு முன்ன இருந்து நடத்தி கொடுத்துடு என்று கூறினார். அவரை தொடர்ந்து பூமாவும் ரங்கராஜனும் அவர்களது ஆசீர்வாதமாக ஒரு நெக்லஸ் அணிவிக்க, அதை பார்த்த ரேவதிக்கு அதுவரைக்கும் இல்லாத ஒருவித வயிற்று எரிச்சல் பொங்கியது. இவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே நன்னா அமைஞ்சிடுதே. பூமா என்ன நகையெல்லாம் இவ்வளவு பவுன்ல போடுறா? ஒருவேளை நாளைக்கு அவன் மாட்டு பொண்ணு ஆக்கிக்க போறாளோ? விட மாட்டேன். இந்த ஆத்துல இப்படி ஜானகிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது தொடரக்கூடாது. பூமா பொண்ணை நாளைக்கு நம்ம மாட்டு பொண்ணா ஏத்துண்டு இந்த சொத்துல வர பங்கையும் நாமளே வாங்கிக்கலாம் என்று தப்பாக மனதில் கணக்கு போட்டார். ஆனால் தன் மகனே அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப் போவதை உணராமல் பேராசை பிடித்து நின்றார். அடுத்து ஸ்ரீனிவாசன் அவரால் முடிந்தது என்று 1 பவுனில் மோதிரமும் சில 1000 பணமும் ஆசீர்வாதமாக கொடுக்க, ரேவதியும் அவருடன் சபையில் சேர்ந்து வேண்டா வெறுப்பாக கொடுத்தார். அனைவரும் தங்கள் கௌரவத்தை வெளிப்படுத்த அள்ளி சீர் செய்ய, தாங்கள் மட்டும் குறைச்சலாக பண்ணியதை நினைத்து ரேவதிக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருந்தது. ஆனால் அங்குள்ளவர்கள் பணத்தை விட மனித உறவுகள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. 3 நாட்களாக சௌமியாவிடம் பேச துடிக்கும் விஷ்ணுவிற்கு சந்தர்ப்பம் அமையாமல் தவிக்க, அன்று மாலைதான் அவளிடம் பேச நேரம் கிடைத்தது. அரவிந்தன், விஷ்ணு, சௌமியா மற்றும் பிரியா 4வரும் மொட்டை மாடியில் நின்று அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். சௌமியா எப்போதும் போல இயல்பாக பேசிக் கொண்டிருக்க, ஆனால் முதல் முறையாக அவள் கண்களை பார்த்து பேச மறுத்தான் விஷ்ணு. தன் மனதில் புதிதாக பூத்திருக்கும் உணர்வை அவன் மிகவும் ரசித்து வந்தான். எப்போதும் அவள் அருகிலேயே இருப்பது ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்தது. மனதில் ஆசை இருந்தாலும் அவள் வயதின் காரணத்தை நினைத்து தன்னை எப்போதும் போல் இயல்பாக இருக்க காட்டிக் கொண்டான். 4வரும் மாடியில் பேச, அப்போது சௌமியா, விஷ்ணு அண்ணா, நீங்களும் எங்க கீர்த்தனாக்காவோட கல்யாணத்துக்கு வருவீங்க தானே என்று சௌமியா கேட்க, அதுவரை கனவில் மிதந்து பறந்தவனின் இறக்கையை வெட்டி விட்டது போல ஆனது அவளது அண்ணா என்ற அழைப்பு. அவள் கேள்வி கேட்டும் பதில் அளிக்காமல் ஒருவித அவஸ்தையில் அவன் இருக்க, சௌமியா மீண்டும், அண்ணா, உங்களை தான் கேட்குறேன்,
என்று மீண்டும் சொல்ல விஷ்ணு அப்பட்டமாக முகத்தில் அதிருப்தியை காண்பித்தான். அவன் முகபாவங்களை பார்த்த அரவிந்தனுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் எழ, விஷ்ணு உன்னதானே கேட்குறா, என்னடா ட்ரீம்ஸில் இருக்கியா என்று சீண்டினான். அரவிந்தனின் கேள்வியில் திகைத்தவன், ஆமாம், நானும் வருவேன் சௌமி என்று திக்கி திணறி சொல்லி முடித்தான். சூப்பர் அண்ணா, அப்போ எல்லாருமே வரீங்க, செம்மையா என்ஜாய் பண்ணலாம் என்று கண்கள் மின்ன சந்தோஷத்துடன் கூறியவளை ஒரு முறை நன்றாக பார்த்தான். கள்ளம் கபடமில்லாத முகம், விசாலமான விழிகளில் ஏனோ இந்த வயதில் சிறிய சோகம் மறைந்திருக்க, கோவை பழமாக இருக்கும் அதரங்கள் அதில் குடியிருக்கும் புன்னகை என்று கவனித்த பிறகு அவன் மனம் போகும் போக்கை அடக்க வழி தெரியாமல் தன்னைத்தானே மனத்தில் கண்டித்து கொண்டவன் அவ்விடத்தை விட்டு விரைவாக வெளியேறினான். விஷ்ணு, என்னாச்சுடா, எங்க போற என்று அரவிந்தன் கேட்க, அதற்கு அவனுக்கு தன் முதுகை காட்டியபடி, ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலி என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் அங்கு நில்லாமல் வேக நடை போட்டு தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான். ச்சே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சௌமியா யாரு? என் மாமா பொண்ணு, நாங்க ஒன்னா வளர்ந்தவா. அப்போ ஸ்ரீபிரியா மாதிரி தானே அவளும் எனக்கு என்று ஒரு மனம் சொல்ல, அதை ஏற்க முடியாமல் அவனே மீண்டும், தப்பா யோசிக்காத, பிரியாவும் சௌமியாவும் எப்படி உனக்கு ஒன்னாவா? நீயே சொன்னியே அவ உனக்கு மாமா பொண்ணுன்னு, அப்போ உனக்கு முறை பொண்ணு தானே, அவளை விரும்ப உனக்கு யாரு தடை போட போறா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முறையே இருக்குடா பைத்தியம் என்று மாறி மாறி அவன் மனம் அவனை குழப்பியது. இதெல்லாம் தப்பு இல்லையா? நாளைக்கு மாமிக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பா? இத்தனை நாளா நான் சௌமியாவை இந்த கண்ணோட்டத்தில் தானே பார்த்தேன்னு நினைப்பா. இது ரொம்ப தப்பு. அதுவும் சௌமியே இன்னும் குழந்தைதான். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் இதையெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சௌமியா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் என்று தனக்குத்தானே ஒரு கோடு போட்டு கொண்டான். அவளிடம் பேசினால்தானே அவள் அண்ணா என்று அழைப்பாள். அதை தவிர்க்கும் விதத்தில் தன்னை அவளிடமிருந்து விலகி நிற்க நினைத்தான். ஆனால் அதை அவனால் சில நாட்கள் கூட கடைபிடிக்க முடியாது என்பதை அறியாமல் இருந்தான். அவன் எடுத்துக்கொண்ட உறுதியை சோதிக்கவே வந்தது அடுத்து வந்த நாட்கள். அன்று அனைவரும் ஜானகியின் அண்ணன் மகள் கீர்த்தனாவின் திருமணத்திற்கு சென்றிருந்தனர். பாவாடை அணியும் வயதை கடந்து இப்போது தாவணியில் இருந்தவளின் மீது பார்வையை விஷ்ணுவினால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. பெண்கள் இருவரும் வழக்கமாக ஜோடி போட்டுக்கொண்டு அங்குமெங்கும் அந்த மண்டபத்தை வலம் வந்தனர். அவள் செல்லும் திசையெல்லாம் தன் பார்வை பதித்தவனை அரவிந்தன் கவனித்து தன் தொண்டையை சிறுமிக்கொண்டு, இப்போல்லாம் விஷ்ணுவோட மனசும் கண்ணும் ஒரு குட்டி பொண்ணு கொள்ளையடிச்சிட்டா போல என்று சொல்ல, அதில் அதிர்ந்து அவன் புறம் திரும்பிய விஷ்ணுவின் முகத்தில் ஒரு சில நொடியே அச்சம் பரவ, பிறகு அரவிந்தனின் குறும்பு மின்னும் கண்களை பார்த்தவன் வெட்கே தலை குனிந்து புன்னகைத்து கொண்டான். நாராயணா, வெட்கம் எல்லாம் படுறானே, டே சகிக்கல, என்னை நிமிர்ந்து பாரு என்று சொல்ல, நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்கும் முன் மீண்டும் தன் பார்வையை சௌமியாவிடம் பதித்துவிட்டு அரவிந்தனை கண்டான். என்னை தப்பா எடுத்துக்கல தானே என்றான் விஷ்ணு தன் கெஞ்சல் மொழியில். எனக்கு ரொம்ப சந்தோஷண்டா, உன்னை கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு தானே வரேன். மனசில் ஆசை வச்சுண்டு அதை வெளியே சொல்லிக்க முடியாமல் தவிக்கிற தவிப்பும் நீ சௌமியாவை அவாய்ட் பண்ணுறதும் எனக்கு புரியுறதுடா என்று அரவிந்தன் அவனை புரிந்து கொண்டு பேச, விஷ்ணுவிற்கும் தன் மனதை விட்டு யாரிடம் பேசுவதென்று புரியாமல் இருந்ததுக்கு இப்போது அரவிந்தனின் பேச்சு அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. விஷ்ணு தன் மனதில் இருந்ததை அவனிடம் பகிர்ந்த பிறகு அரவிந்தன் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தான். இப்போ கஷ்டம்தான், ஆனால் நிம்மதியாக இருடா. எனக்கு இருந்தாலும் சௌமியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற. இப்போ காதல் சொல்ல அவஸ்தையாக இருக்கும், ஆனால் சொந்த மாமா பொண்ணு தானே, மெதுவாக சொல்லு. உன்னை மீறி எவன் வருவான் பார்க்கலாம். பயப்படாதடா, எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதை நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பார்க்க போகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் சேருமிடம் தெரியாமல் அவங்களோட வழித்தடங்கள் மட்டுமே நம்பி பயணிப்பாங்க. ஆனால் உனக்கு போய் சேருமிடம் தெரிஞ்சிருது. ஆனால் என்ன, அதை எப்படி கடந்து போகிறதுன்னு தான் தெரியல. பாதையும் சுலபமாக தான் இருக்கும். இப்போதைக்கு இப்படியே பொறுமையாக கடந்து போ, அப்புறம் மிச்சதை பார்த்துக்கலாம் என்று அறிவுரை சொன்னவனுக்கு அப்போது தெரியவில்லை, இது கடந்து செல்லும் பாதையும் சேரும் இடமும் கடவுள் ஒருவனே அறிந்தது என்று. இது எல்லாம் எனக்கு சரிடா, ஆனால் அவ அண்ணனு கூப்பிட்றது மட்டும் எனக்கு கோபமாக வருது என்று விஷ்ணு சொல்ல, டே பின்ன குழந்தையிலேருந்து ஒன்றா வளர்ந்தோம், அப்படி தானே கூப்பிடுவா. இனி அதையும் மெல்ல மாற்றிடலாம். நீ என்ன பண்ண, யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சௌமி கிட்ட, இங்கே பாரு, என்னை இனிமேல் அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு பளிச்சுன்னு சொல்லிடு என்று தைரியம் கொடுத்தான். அப்படி சொன்னா அவன் மாமி கிட்ட போய் எதையும் உளறிட மாட்டாளே என்று சந்தேகம் கொண்டு கேட்க, அரவிந்தன், சொல்லி கொடுக்க தான் தெரியும்பா, அதை சாமர்த்தியமாக செயல்படுத்துறது உன் கிட்ட தான் இருக்கு. உன்னோட திறமைக்கு இதை சவாலாக எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு விஷமமாக சிரித்துவிட்டு அரவிந்தன் அவனை கடந்து செல்ல, விஷ்ணு சிறிது நேரம் புருவங்கள் முடிச்சிட்டு யோசித்த நிலையில் அமர்ந்திருந்தான்.
அவள் மீது இருந்த ஈர்ப்பு காதலாக மாறிய பின்பு அவள் கண்களை பார்த்து பேச மறுத்து வந்தவனின் மனதில் முதல் முறை சிறு தைரியம் தலை தூக்கியது. மனதில் ஒரு முடிவுடன் சௌமியாவை அவன் கண்கள் தேட அவளோ தன் தங்கை ஸ்ரீபிரியாவை விடாமல் ஒட்டி கொண்டு சுற்றித் திரிவதை கண்டான். பிரியா, எங்க அம்மா கிட்ட போய் பைசா வாங்கிட்டு வரியா? செருப்பு பிஞ்சு போயிடுத்து, நாம போய் எதிர்கடையில வாங்கிட்டு வந்துடலாம் என்று சௌமியா சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டு வந்த விஷ்ணுவின் மனதில் சட்டென்று ஒரு எண்ணம் வந்து அவர்களை நெருங்கினான். என்னாச்சு சௌமி என்று கேட்க அவளும் தன் காலணி அருந்திருப்பதை காட்டி புதியதை வாங்க கடைக்கு செல்லுவதை கூறினாள். சரிவா, நான் அழைச்சிட்டு போறேன். மாமியை ஏன் தொந்தரவு பண்ற? அங்க பிஸியா இருக்கா. பிரியா, நீ இங்கே இரு, யாராவது எங்களை தேடினா கடைக்கு போயிருக்கோம்னு சொல்லு என்று தங்கையை கத்தரித்து விட்டு சௌமியாவை அழைத்து அருகில் இருக்கும் கடைக்கு சென்றான். எந்த செருப்பு பிடிச்சிருக்கு பாரு சௌமி என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக அவன் நிற்க அவள் கண்கள் அங்கு மாட்டியிருக்கும் காலணிகள் மீது தேர்வு செய்ய அலைப்பாய அந்த கண்கள் ஆடும் நர்த்தனத்தில் அவன் மனம் தள்ளாடியது. அண்ணா, எந்த செருப்பை செலக்ட் பண்றதுன்னு கஷ்டமா இருக்கு, நீங்க சூஸ் பண்ணி தரீங்களா என்று விஷ்ணுவின் அருகில் வந்து கேட்டவளை தன் பார்வை அவள் மீது ஆழ்ந்து பதித்து மார்பின் குறுக்கில் கைகளை கட்டியிருந்தவன் பதில் ஏதும் சொல்லாமல் சில நொடிகள் கடத்தினான். அவனது அழுத்தமான பார்வையும் பதில் சொல்லாத பாவனையும் அவளுக்கு ஏதோ செய்ய, என்னாச்சன் என்று அவள் முழுவதும் சொல்வதற்குள் விஷ்ணு தன் ஒற்றை கையை உயர்த்தி நிறுத்து என்பது போல செய்கை செய்து ஒரு பெருமூச்சை விட்டவன் மீண்டும் கைகளை குறுக்க கட்டி கொண்டு தலையை மெல்ல மேல் நோக்கி சாய்த்து கொண்டு கண்களில் குறும்பும் என்ன உதட்டில் விஷமம் சிந்திய புன்னகையோடு அவள் விழிகளில் தன் விழிகளை கலக்க விட்டவன் மெல்லிய குரலில், என் அண்ணானு கூப்பிடாமரு, என்ன வேணாலும் பண்றேன் என்று சொல்லி முடிக்க சௌமியாவிற்கு அவன் என்ன கூறினான் என்பது புரிவதற்கே சில நொடிகள் தேவைப்பட்டது. அவளது குழப்பமான முகத்தை பார்த்து தன் இதழை அழுத்தமாக மூடிக்கொண்டு சிரிப்பை அடக்கியவன், வா வந்து செலக்ட் பண்ணி தரேன் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னே செல்ல அவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. எதுக்கு அண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றா என்று யோசிக்க விஷ்ணு அவள் மலர் பாதங்களை ஒரு முறை கண்டான். பட்டு போன்ற கால்களில் திருமணத்திற்கு வைத்திருந்த மருதாணி மேலும் அழகை கூட்டியிருக்க அவள் பிஞ்சு விரல்களில் வைத்திருந்த வெளிர் சிவப்பு நகைப்பூச்சு இன்னும் அவள் பாதங்களை எடுப்பாக காட்டியது. அதை கண்டதும் அந்த பாதங்களை வாங்கி தன் நெஞ்சில் பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வர பிறகு அடுத்த நொடியே தலையை உலுக்கிக் கொண்டு தன் மனம் போகும் போக்கை கடிவாளமிட்டவன் அவள் பாதத்திற்கு ஏற்றது போல சந்தன நிறத்தில் கெண்டை விரலுக்கு மட்டும் கருப்பு நிற வளையம் வைத்திருந்த காலணியை தேர்ந்தெடுத்தவன் அதை கையில் எடுத்து, சௌமி இப்படி உட்காரு, அளவு சரியா இருக்கான்னு பார்க்கலாம் என்று சொல்லி அவளை அமர்த்தியவன் அவள் முன்பு அவளது விழிகளை ஆழ்ந்து பார்த்தபடி ஒரு காலால் மண்டியிட்டு தனது வலது கரத்தை நீட்ட பெண்ணவளோ ஒன்றும் புரியாமல் முழித்தாள். உன் பாதத்தை என் கையில் வை என்று கண்களால் ஜாடை செய்ய முதல் முறை சௌமியாவிற்கு பதற்றம் வந்தது. அவள் அமைதியாகவே இருக்க இப்போது விஷ்ணுவே அவள் வலது பாதத்தை தன் கையில் ஏந்தி தன் மடியில் வைக்க சௌமியாவிற்கு கூச்சத்தின் உச்சிக்கு சென்று தன் கால் விரல்களை மடக்கி கொண்டாள் அச்சத்தில். அதை கவனித்தவனின் இதழில் கர்வ புன்னகை மின்னியது. ஐயோ அண்ணா என்று அவள் சொன்னதும் வெடுக்கென்று அவன் நிமிர்ந்து முறைக்க, இப்போதானே அண்ணனு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன என்பது போல எச்சரிக்கை தெரிய சௌமியாவின் உடல் உதறி தானாக வாயை மூடிக்கொண்டாள். அவளது நடுக்கம் அவன் பிடித்திருந்த பாதத்தில் வெளிப்பட அதை மெல்ல வருடியவன் அந்த காலணியை தானே மெல்ல அவள் கால்களுக்குள் பொருத்தி வைத்தான். இரு கால்களுக்கும் அணிவித்து விட்டவன் அவள் கால் தரையில் வைத்து விட்டதும் அவளது இரு பாத விரல்களும் தன் இரு கட்டை விரல்கள் கொண்டு மெல்ல வருடிவிட்டு அவளை நிமிர்ந்து பார்க்க அவள் விழிகளோ மருண்டு மான் விழிகள் போல இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே எதையும் காண்பித்து கொள்ளாதவன், சரிவா போகலாம், அப்புறம் மாமி கேட்டா நான் தான் அழைச்சிட்டு வந்து வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு, ஒன்று வைய மாட்டா என்று அவன் சொல்லிய விதத்திலேயே இதை தவிர வேறு எதுவும் நீ சொல்லக்கூடாது என்ற பொருளும் அதில் அடங்கியதை புரிந்து கொண்டாள் அவள். மீண்டும் மண்டபம் வந்தவர்கள் அவரவர் வேலையை பார்க்க செல்ல இப்போது விஷ்ணுவின் முகத்தில் அவளுக்கு ஏதோ புரிய வைத்த திருப்தியில் சந்தோஷமாக தன் நண்பர்களுடன் அரட்டை அடிக்க ஒன்றும் அறியாத சின்ன பெண்ணோ அவனது செயலை நினைத்து புதிர் கொண்டாள். விடை காணும் வேளையில் அவர்களது வாழ்க்கை பயணம் மாறக்கூடும் என்பதை அப்போது அவர்கள் அறியவில்லை. கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.